எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2K Trendy World. ஸோ நாங்கள் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 2 சிஸ்டர்ஸ்க்குமே வந்து கம்யூனியன் அண்ட் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதனால் ஏர்லி மார்னிங்கே அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு 7:30 அப்படி வந்து நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். ஸோ மாஸ் வந்து 10:30 ஸ்டார்ட் ஆனாலும் இவங்கெல்லாம் வந்துட்டு ஏர்லியாக வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த காரணத்தினால நாங்கள்லாம் வந்துட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அழகாக இருக்குல்ல, ஒயிட் ஃப்ராக் எல்லாம் போட்டுட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல்ஸ் மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ கம்யூனியன் கன்ஃபர்மேஷன் டைமில் வந்துட்டு சர்ச்சில் ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் வந்து போட்டுட்டு வர சொல்லுவாங்க. ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு காமனாக ஒயிட் கவுன், அதுக்கப்புறம் ரீத், வேல் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அண்ட் பாய்ஸ் வந்துட்டு ஃபார்மல்ஸில் ஒயிட் ஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டிருப்பாங்க. இல்லை சம் பீப்புள் வந்துட்டு பிளேசர்ஸ் கூட போடுவாங்க ஒயிட் கலரில். ஸோ எல்லாருமே வந்து க்யூட்டாக ரெடி ஆகிட்டு அந்த கையில் கேண்டல்லாம் வச்சுட்டு அவசரமாக கிளம்பிட்டு இருந்தாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் மாஸ் இன்னும் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லி, ஸோ அந்த ஃப்ராக்கை தூக்க முடியாமல் தூக்கிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ என் சிஸ்டர்ஸ் வந்து தனிஷ்கா அப்புறம் தனுஸ்ரீ 2 பேருமே வந்து க்யூட்டாக காலையிலே ரெடியாகி ஃபுல் ஜோஷோட அந்த குஷியாக ஃபர்ஸ்ட் டைம் கம்யூனியன் ரிசீவ் பண்ண போகிறாங்கன்ற அந்த ஒரு எந்தோவில் 2 பேருமே வந்து அவ்வளோ ஹாப்பியாக கிளம்பிட்டாங்க. நானுமே வந்து அன்றைக்கி ஃபுல்லாக ஹாப்பியாக தான் இருந்தேன். ஸோ கம்யூனியன், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கம்யூனியன் ரிசீவ் பண்ணுற பசங்க வந்துட்டு 12 வயசுக்கு மேலே இருக்கணும். மற்ற இடத்துல எப்படின்னு தெரியாது, பட் பெங்களூரில் ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் வந்துட்டு 12 இயர்ஸுக்கு மேலே இருக்கிற பசங்களுக்கு தான் கம்யூனியன் கொடுக்குவாங்க. ஸோ எல்லோரும் கிளம்பி வந்ததுமே அப்படியே நானும் ஒரு சர்ச்சை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் வீடியோவில். அதுக்கப்புறம் நானுமே உள்ளே கிளம்பிட்டேன். ஸோ எல்லா பசங்களுமே வந்துட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க, க்ளீனாக உட்காந்துட்டாங்க. ஸோ என் தம்பி வந்து ஃபுல் குஷியாக செட்டில் ஆகிட்டான். மாஸ் பார்த்துட்டு சைலண்ட்டாக மாஸ் முடிகிற வரைக்கும் அமைதியாகவே இருந்தான். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்யூனியன் ரிசீவ் பண்ணுறதுனால அவங்கள கைட் பண்ணுறதுக்கு சுற்றி வந்துட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாதர் மாஸ் எல்லாம் வந்து சூப்பராக வச்சார். எல்லா பசங்களுமே வந்துட்டு பயபக்தியோடு அப்படியே அமைதியாக உட்காந்து, கடவுளே எனக்கு நல்ல புத்தி கொடுப்பா அப்படின்னு வேண்டிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல, எல்லாம் வெள்ளையாக இருக்காங்க, நல்ல வேலை ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க. அதனால் ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்காங்க எல்லாருமே. ஸோ கம்யூனியன் ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு லைனாக பெஞ்சில் இருந்து ஒருத்தங்களாக அப்படியே எழுப்பி ஒரு அழகான ஒரு நீட்டாக லைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு என் தங்கச்சி கம்யூனியன் ரிசீவ் பண்ணுறதை வந்துட்டு அப்படியே வீடியோலாம் எடுத்தேன். கிட்டத்துலேருந்து எடுக்க முடியாது, ஏன்னாக்கா கிட்ட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு தூரத்துலேருந்து எடுத்தேன். பட் ஆல்பமில் வந்துட்டு பிக்சர்லாம் நாங்கள் வந்துட்டு அழகாக எடுத்து கொடுத்தாங்க, அதெல்லாம் வந்துட்டு போட்டுட்டோம். ஸோ கம்யூனியன்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணுவாங்க. அது முடிச்சுட்டு மாஸ் கண்டினியூ பண்ணிவிட்டு மாஸ் முடிச்சிருவாங்க. ஸோ கான்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனியன் ஆன அதுக்கு நெக்ஸ்ட் மந்தில் வந்து வைப்பாங்க. சம்டைம்ஸ் கம்யூனியன் கூடயே வைப்பாங்க, சம்டைம்ஸ் கன்ஃபர்மேஷன் செப்பரேட்டாக வைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வச்சாங்க. ஸோ கான்ஃபர்மேஷனுமே முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாம் அதுவுமே கம்யூனியன் மாஸ் மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நீட்டாக லைனில் அரேஞ்ச் பண்ணி எல்லோரும் 2 மாதமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். என்ன கம்யூனியனுக்கு வந்துட்டு ஃபாதர் அப்புறம் பேரிஷ் ப்ரீஸ்ட் மட்டும் இருப்பாங்க. பட் கான்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு பிஷப்பும் சேர்ந்து வைப்பாங்க. ஸோ எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க. ஸோ வெளியே வந்ததும் இந்த பசங்களை தேடுறதே ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்காங்க இல்லை. ஸோ எங்கடா என் தங்கச்சின்னதோ சிரிச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க 2 பேருமே கூப்பிட்டுட்டு வந்துட்டு அப்படியே எங்கள் மாமா மாமி அவங்க வந்துட்டு மாலைலாம் போட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்ச்லேயே வந்து சுற்றி நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ பிக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம மெமரிஸ்க்கு வச்சுப்போம் இல்லை. ஸோ அந்த மாதிரி பிக்ஸ், வீடியோஸ் இந்த மாதிரியெல்லாம் எடுத்து ஃபுல் ஜோஷோடு அதுக்கப்புறமா ஸ்வீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட வச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டோம். எல்லார் ஃபேஸ்லேயும் வந்துட்டு அந்த ஹாப்பி, ஏன்னாக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைம் கம்யூனியன் ரிசீவ் பண்ணியிருக்கிறத வந்துட்டு நம்ம எப்பயுமே இந்த மாதிரி கொண்டாடுவோன்றதுனால. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே சர்ச்சை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு, என்ன சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, அப்படியே ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் லார்ட், தோஸ்திரம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணணுமா இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் இந்த ஏஞ்சல்ஸ் மேலே எல்லார் கண்ணும் பட்டிருக்கும் இல்லை. அதனால்
ஃபஸ்ட்டு நல்லா அப்படியே ஆரத்தி எடுத்து 3 பேரும், நான், என் மம்மி, அப்புறம் இன்னொரு அக்கா, பெரிய அக்கா வந்து 3 பேரும் சேர்ந்து வந்துட்டு ஆரத்தி எடுத்து இந்த வீடியோவை வந்து ஷூட் பண்ணது வந்து எங்கள் அப்பா. ஸோ இந்த வீடியோ கிரெடிட்டை வந்து நான் எங்கள் அப்பாக்கே தரேன் இந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த பொட்டை நான் வைப்பேன் நீ வைப்பேன்னு சொல்லி வச்சாச்சு. இப்போ என்னோடய அப்பா வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி நான் இந்த பக்கம் வளைச்சி எடுக்கிறேன் அந்த பக்கம் வளைச்சி எடுக்கிறேன்னு சுற்றி ஆங்கலாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே சந்தில் வந்து என் தம்பி பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும் பொட்டு வச்சா எப்படி, நானும் வைப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குன்னு ஓடி வந்து அந்த தட்டில் இருந்த ஆரத்தி எடுத்து 2 பேர்த்துக்குமே பொட்டு வச்சான். ஸோ பொட்டு வச்சதையும் வந்துட்டு எங்கள் அப்பா வந்து அழகாக வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோவில். சரியாக வரலன்றதுக்காக இன்னொரு வாட்டியுமே வந்து பொட்டு வச்சு போஸ் கொடுக்க சொன்னாங்க, நாங்களும் வச்சிட்டோம். ஸோ ஆரத்தியெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சவுட்ரிக்கு போகணும். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பீப்புள் வந்துட்டு சிம்பிளாக வீட்டிலே வைப்பாங்க, சில பேர் வந்து சவுட்ரியில் வைக்குவாங்க. நாங்களுமே வந்துட்டு ஹால் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஹாலில் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பசங்களுக்கெல்லாம் மேக்கப் பண்ணணும். சில பேர் வந்துட்டு வேறு ட்ரெஸ்ஸஸ் போடுவாங்க. பட் நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியனுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்போம்ல, ஸோ அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டால் தான் வந்துட்டு அந்த கம்யூனியனுக்கே வந்து ஒரு அப்படியே க்யூட்னஸாக இருக்கும்ன்றதுனால அதே ஒயிட் காஸ்டியூம்லேயே வந்துட்டு திருப்பியும் அகெயின் வந்து ரீமேக்கப் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தூங்கி ஏஞ்சி ரெஸ்டெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா வந்து மேக்கப் ஒர்க்கெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்துட்டு வீட்லேயே தான் மேக்கப் போட்டது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சித்தாவும் அதுக்கப்புறமா என்னுடைய பெரிய அக்காவும் தான் வந்து மேக்கப் போட்டாங்க. ஸோ 2 பேரும் சேர்த்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அப்படியே ஒரு ஃபன்னியாக இருந்துச்சு. தர்ஷன் வந்துட்டு ஃபுல் குஷியாக இருந்தான். என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டால் நான் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கேன், பாரு எப்படி பேய் மாதிரி இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மேக்கப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்களும் வந்து அமைதியாக அப்படியே உட்காந்து போட்டுட்டாங்க. மேக்கப்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் சவுட்ரிக்கு போயிட்டோம். ஸோ சவுட்ரியில் வந்துட்டு சிம்பிளாக எலிகண்ட்டாக வந்துட்டு டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மாதிரி ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் பலூன்ஸ் எல்லாம் செட் பண்ணி க்யூட்டாக நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா டிஜே பிளேஸில் வந்து என் தம்பி உட்காந்துட்டு நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி வைப் பண்ணிட்டு இருந்தார். சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன மெயின் ஃபுட்டு தான், ஃபங்க்ஷன்னாலே ஃபுட்டு தான். ஸோ நாங்கள் வந்து ஃபுட்டுக்கு வந்து சேமியா, அதுக்கப்புறம் பூரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சிக்கன் குழம்பு வந்து வச்சுருந்தாங்க. சூப்பராக ஸ்மெல் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்ததும் இங்கே பார்த்திங்களா தமாக்கா சிக்கன் கபாப் தான் வந்துட்டு இது தான் இருக்கிறதுலேயே ஹைலைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி, ரைத்தா, எண்ணெய் கத்திரிக்காய் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பாயாசம், ஐஸ்கிரீம் எல்லாம் கூடமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டெல்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபுட்டு யார் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தான், கலந்தர் கேக். கலந்தர் கேட்டரிங் கேக். தம்பிக்கு வந்து ஃபுட்டு ரொம்பவே பிடிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா என் தங்கச்சிங்களை வந்துட்டு ஃபோட்டோ போசஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து பிடிச்சிட்டு இருந்தார். ஸோ ஃபோட்டோகிராஃபரோடைய டீட்டெயிலுமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் கேட்ரிங்கோட டீட்டெயிலுமே நான் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னாக்கா இவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். நீட்டாக க்யூட்டாக ஒர்க்ஸில் வந்து முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபரையும் சுற்றி பிடிச்சிட்டு அப்புறம் நம்மளை பிடிக்கலனா எப்படி அப்படின்னு சொல்லி தூக்கி அப்படியே என்னையும் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாருமே வந்து ஃபுல் குஷியாக இருந்தாங்க. நமக்கு கண்ணாடி இல்லைனாக்கா கண் தெரியாதுன்ற காரணத்தினால எவ்வளோ மேக்கப் போட்டாலும் அந்த கண்ணாடியை போட்டுட்டு அப்படியே எல்லோரையும் வந்து பார்த்துட்டு சூப்பர் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சிங்களும் வந்துட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. பாவம் பசங்க ஈவினிங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 hours நின்று இருப்பாங்கல்ல. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அடுத்து என்ன ஃபுல் வைப்ஸ் தான். ஸோ அப்பா 2 தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போடுவோம். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பாய்.
வச்சு புட்டா நெஞ்சலானே வெங்கலக்கு நீ போலம் இன்னும் மந்திரமேனே நான் வைக்கத்துக்கு பக்கத்துல போகாதவா ஒரு நூலே இல்லா சில கட்ட ஆளானவா அட நீ வந்தாய வந்தாகாலி